மலையாள திரைத்துறை மட்டுமல்ல, கேரளாவையே புரட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நாம சொல்லலாம். ஹேமா கமிட்டி அறிக்கை. இந்த அறிக்கை தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக நடிகையும் வழக்கறிஞருமான ரஞ்சினி நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, தமிழ்ல 1985 ஆண்டுல பாரதி ராஜாவுடைய இயக்கத்துல முதல் மரியாதை திரைப்படம் மூலமா இவர் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர். தமிழ் மட்டுமல்ல, மலையாளம், தெலுங்குன்னு அனைத்து மொழிகளிலையும் ரொம்ப கொடிக்கட்டி பிறந்த ஒரு நடிகை அப்படின்னு இவங்களை குறிப்பிடலாம். இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நேர்காணல்ல அவர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் சிவரஞ்சனி. முதல்ல இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது. இந்த அறிக்கையோட தொடக்கம் அப்படின்னு எதை சொல்லலாம்? 2017 இங்க ஒரு ஆக்ட்ரஸ் கிட்னாப் பண்ணி ஒரு கேஸ், அது இந்தியா முழுவதும் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா இருந்துச்சு. அந்த சமயத்துல WCCன்னு ஒரு உமன் இன் உமன் கலெக்ஷன், அவங்க இந்த இது WCCன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. நான் அந்த ஆக்ட்ரஸ் கிட்னாப் பண்ற டைம்ல இருந்து நான் ஸ்ட்ராங்கா I was voicing for an entertainment tribunal. And இந்த WCC இவங்க கேரளா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப விகரஸ் ஆயிட்டு they were fighting for it. இப்படி ஒரு செல் வேணும், ஒரு கமிட்டி வேணும் நம்மளோட கிரீவன்சஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு சொல்லிட்டு தான் கேரளா கவர்மெண்ட் நம்மளோட பினராயி விஜயன் சார் சிஎம் ரொம்ப அவரே இத முன்கூட்டு இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில. அண்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் டு அட்டெண்ட் த ஹியரிங். நான் எதுக்கு போனேன்னாக்கா, நான் 1990 நான் பீக்ல இருக்கிறச்சே நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு போன ஆளு. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் பேக். எனக்கா இந்த நம்மளோட சேலரி கேட்டா நம்ம பிரச்சனையா ஆயிடுவோம். நம்ம ரைட்ஸ், டாய்லெட், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கேட்டாக்கா நம்ம ரொம்ப என்ன சொல்றது, திமிரு பிடிச்சவங்க இப்படின்னு எனக்கு ஒரு பட்ட பேர் இருந்தது அப்போ. அதனாலதான் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் தி இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ வென்ட் டு டூ லா அண்ட் ஃபைனான்ஸ் இன் லண்டன். ஸோ அதனால நான் ஹாப்பியா நான் செட்டில் ஆயிட்டேன் லைஃப்ல. எத்தனை பேர் என்ன மாதிரி கரியர் கம்ப்ளீட்டா மாத்த முடியும்? நாட் மெனி பீப்புள், ரைட்? அதே மாதிரி நான் திருப்பி கேரளாக்கு வந்தப்போ ஒரு 2-3 படம் பண்ணேன். ஸ்டில் த சேம் ப்ராப்ளம். டெக்னாலஜி தான் வளர்ந்துருக்குது, ஆனா பீப்புளோட மைண்ட் செட் வளரல. அகெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய புது புது படத்துல நிறைய நடக்கிறது. ஓகே, சோ அதனால நிறைய பேர் எஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல போய் அந்த ஹியரிங்ல நான் ஜஸ்டிஸ் ஹேமா அந்த பேனல் முன்பு நான் சொன்னேன், இதெல்லாம் மேடம் செய்யணும். முதல்ல புது என்டர்டெயின்மெண்ட் லா கொண்டு வரணும், அதோட என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் கொண்டு வரணும், பிளஸ் கான்ட்ராக்ட் சைனிங் வேணும் பிலிம்ல. அப்புறம் சேலரி எப்படி நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கோ, அந்த லேபர் இதுல ட்ரைபியூனல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இங்கேயும் அந்த ரிட்ரஸல் வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய சஜஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்ல என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த ஹேமா கமிட்டி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்ட ப்ளீ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஸ்ட்ராங்கா கவர்மெண்ட்டுக்கு. சோ இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாத்திரம் நிக்கல. ஓகே, டிஸ்கிரிமினேஷன். ஒரு லேடிஸ் அவங்களோட சேலரி, ஹீரோக்கு மட்டும் இவ்வளவு சேலரி வருது, லேடிஸ்க்கு சேலரி வரல, இதெல்லாம் ஒரு என்ன நியூட்ரலா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரிப்போர்ட்டே வந்திருக்குது. சோ என்னோட ஆசை இன்னைக்கு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு மலையாளத்துல வந்துச்சுனாக்கா இட்ஸ் a ஸ்டெப்பிங் ஸ்டோன். இந்தியன் கவர்மெண்ட், நம்மளோட மோடிஜி கவர்மெண்ட் கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் லா, என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் என்டையர் எல்லா ஸ்டேட்லயும் இது இருக்கணும். சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய சமரசங்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்றதுதான் அந்த அறிக்கையோட ஒரு முக்கிய குற்றச்சாட்டு அப்படின்னு நாம குறிப்பிடலாம். இப்போ எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு புதுமையான ஆள், ஒரு புது பெண் ட்ரை பண்றாங்க சினிமால சான்ஸுக்கு அப்படின்னாக்கா, அவங்க எப்படி சினிமால அப்ரோச் பண்றது, அவங்க எப்படி நார்மலா எடுத்துட்டு போறது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு? ஃபேக்
சினிமான்னு சொல்லிட்டு வராங்க. நான் படம் எடுக்கிறேன், பட் அங்க போனாக்கா படம் இல்லை, வேற ஏதோ நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடு தனம் நடக்குது இப்போ. ஸோ ஒன்லி ரிட்ரஸல் வந்து அட் த மோமெண்ட் இஸ் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, இந்த புதியதா வர்றாங்க அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா ஓகே. இந்த எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, லைக் பீப்புள் லைக் மீ, நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. ஏன்னா போனாக்கா நம்மளோட பேரு வந்து அடுத்த நாள் ஃபிளாஷ் ஆயிடும். இப்போ வந்து இன்ஸ்டன்டா ஃபிளாஷ் ஆயிடும். இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க, ஆன்லைன்ல யூடியூபே போட்டு நார் அடிச்சிருவாங்க நம்மள. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரைபியூனல் இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் நம்ம வந்து சீக்ரஸியா இதை டீல் பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இப்போ பிக் ஷாட்ஸ் கிட்ட இருந்து இது தொடர்பா எந்த கமெண்ட்ஸும் வரல அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. யாரும் அதை கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த என்டையர் அசோசியேஷனே டிசால்வ் ஆக்கிட்டாங்க. ஓவர் நைட்ல வந்து எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்க தானே. அதே ஒரு நல்ல வெற்றி தானே. சோ இட்ஸ் a நியூ பிகினிங். இப்ப புது ஆள்காரர் வரணும். இந்த மோனோபொலி பிடிச்சிட்டு இருக்கிறதுல இனி இட் ஹேஸ் டு சேஞ்ச். அண்ட் ஐ திங்க் இந்த சேஞ்ச் வந்து எல்லாருக்கும் நல்லது. எல்லா லேடிஸும் சேஃபா ஹாப்பியா வேலை செய்யலாம். இன்னொரு புறம் இன்னும் சில ஆர்டிஸ்டே வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகள் தான், இன்னும் இது வந்து விசாரிச்சு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்புன்னு இதை சொல்லிட முடியாது, குற்றச்சாட்டுகளா தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லல, இப்ப சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் தொடர்ச்சியா விமன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கேன். முன்னாடி ஏன் சொல்லலைன்னாக்கா நீங்க அப்படியே சொல்ல முடியாது. முன்னாடி ஏன் சொல்லல இப்ப சொல்றீங்கன்னு. முன்னாடி சொல்றதுக்கு எங்க நமக்கு கிரீவன்சஸ் இருக்கு? நான் முதல்ல சொன்னேன் தானே. இப்ப நம்ம வந்து நடிகர் சங்கத்துல போய் நம்ம சொன்னாக்கா அது பிளாஷ் ஆயிடும். அப்ப நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிடும். இப்ப வந்து இந்த ரிப்போர்ட்னால இப்ப எல்லாரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரைபியூனல் வரும், அதனால நமக்கு தைரியமா அங்க போய் நமக்கு சொல்லலாம். இதனாலதான் எல்லாரும் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. ஓகே, ஒரு ரீட்ரஸல் வருது. இல்லாட்டி திருப்பி நடிகர் சங்கம்னாக்கா யாருங்க சொல்ல போறா இது? மற்ற மொழி திரைப்படங்கள்லயும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லிட்டலா அப்போ நிறைய ஹிட் படங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லா மொழி திரைத்துறையிலையும் இந்த ஒரு நிலை தான் நீடிக்குதா? இருக்குது, நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கன்னட படத்துல வந்து ஐ டிடன்ட் வாண்ட் டு டூ எனி மோர் கன்னடா மூவி. ஐ ஸ்டாப். ஒரு படம் பண்ணிட்டு போதுமே. பிகாஸ் அங்கேயும் வந்து பிகாஸ் நமக்கு ஒண்ணு லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. அண்ட் ஆளுங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. தமிழ் படத்துலயும் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லல, இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் இந்த அதர் லாங்குவேஜ் நம்ம போனோன்னு நமக்கு பாஷை ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட், நம்ம அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அவுட்டர் ஷூட்டிங் போறோம், அவுட்டர் ஸ்டேஷன்ல. ஸோ இப்ப சென்னையில நடந்துச்சுனாக்கா நோ ப்ராப்ளம், நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், இல்லாட்டி தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட சொல்லி ஏதாவது எஸ்கேப் ஆயிடலாம். இப்ப நம்ம வெளியூர் போனாக்கா நம்ம வந்து ஸ்டக் ஆயிடுவோம், ரைட்? பிகாஸ் அவங்க கையில தான் எல்லாம் இருக்குது. we don't know what will happen. அந்த மாதிரி கன்னடத்துலயும் நான் பார்த்திருக்கிறேன், தெலுங்குலயும் நான் பார்த்திருக்கிறேன். ஸோ இது வந்து இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி இது. நீங்க வந்து பாலிவுட் எடுங்க முதல்ல. பாலிவுட்ல வந்து எவ்வளவு ஓப்பன்டா வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சுஷாந்த் ராஜ் சிங்கோட டெத் பாருங்க, எவ்வளவு கான்ட்ரோவர்சி நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. இப்போ இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு பிறகு, இதுவே தாமதமா தான் வெளிவந்திருக்கு, இப்போ இது போயிட்டு இருக்க டைரக்ஷன் சரியானதா? இது மூலமா தீர்வு கிடைக்குமா? Of course, அதுதானே நம்மளோட கவர்மெண்ட் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் the recommendations are there. அப்போ அதை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் என்னோட கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். the sooner இந்த ட்ரைபியூனல் வந்துச்சுன்னா the better it is for everybody. அப்போ நம்ம இந்த மாதிரி சங்கத்துல நம்ம வந்து பிலீவ் பண்ண தேவையில்லை, டைரக்ட்லி அங்க போனா போதும். மிக்க நன்றி. நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் அளிச்சிங்க. இது மூலமா ஒரு தீர்வு கிடைக்கும். சினிமாவில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் நோக்கமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சனி, சிவரஞ்சனி, உங்களோட பேசினதுல ரொம்ப நன்றி.